வணக்கம் மக்களே! காலை வணக்கம், மாலை வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ஓப்பன் ஏஐ ChatGPT மார்ச் மாதத்தில் என்னென்ன அப்டேட் விட்டுருக்காங்கன்னு பார்க்கலாம். ChatGPT 5.4 அது மார்ச் 5, 2026 வந்திருக்கு. இது வந்து சிக்னிஃபிகண்ட் அப்டேட்டாக இல்லாமல் ஒரு 5.3லேருந்து 5.2ல இன்க்ரிமெண்ட் அப்டேட்டெல்லாம் விட்டுருக்காங்க. அதனோட மெட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா கம்பேரபிளாக தான் இருக்குது. அவங்க இன்டர்னல் பெஞ்ச்மார்க் வச்சு நிறையா மெட்ரிக்ஸ் இங்கே போட்டிருக்காங்க. GPT 5.4 பெர்ஃபார்மன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்காக ஸ்ப்ரெட்ஷீட் எக்ஸல் டாஸ்க் கொடுத்து அது ப்ரீவியஸ் மாடலோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து 5.2 யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம விஷுவலாக கம்பேர் பண்ணும்போது 5.4 ரொம்ப விஷுவலாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இம்பார்ட்டண்ட்டான விஷயத்த இங்கே சின்னதாக கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்புட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ரீசனிங் எஃபர்ட் ஹைன்னு வச்சு ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. நம்ம நார்மல் டே டு டே யூஸ்க்கு வந்து ஹை வச்சு நம்ம எப்பவும் யூஸ் பண்ண மாட்டோம். ஹை வச்சு யூஸ் பண்ணால் நம்ம டோக்கன் கன்சம்ஷன் நிறையா இருக்கும், சீக்கிரம் லிமிட் ரீச் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தா கம்ப்யூட்டர் விஷன்னு கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் விஷன்னா GPT 5.4க்கு நம்ம கம்ப்யூட்டர் ஆக்சஸ் கொடுத்து எதாவது டாஸ்க் கொடுத்தா அந்த கம்ப்யூட்டர் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிற பெஞ்ச்மார்க்கு அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டு தான் இது. இந்த டாஸ்கில் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் இருக்க டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் அண்ட் மெனூஸ் எப்படியெல்லாம் நேவிகேட் பண்ணி கிளிக் த்ரூ பண்ணி போகுது, எப்படி அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கரெக்டான ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுதா அப்படிங்கிறது தான் இந்த டெஸ்ட். இது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி அந்த ப்ரௌசரில் இமெயில் அனுப்புறதுக்கு ஒரு டெமோ கொடுத்துருக்காங்க. இமெயில் சென்ட் பண்ணுற டாஸ்கில் கம்போஸ் பட்டன் எங்கே இருக்குது, டு அட்ரஸ் எங்கே எழுதணும், கண்டென்ட் எங்கே எழுதணும் அப்படின்னு கரெக்டாக டிடெக்ட் பண்ணி இமெயிலை கம்போஸ் பண்ணி சென்ட் பண்ணிடுது. ஆன்லைன் ஃபார்மில் எப்படி டேட்டாவை அதை ஆட்டோமேட் பண்ணி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி பண்ணுது அப்படிங்கிற டெமோ இங்கே கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியுது, என்னென்ன டேட்டா இருக்கோ அதை வந்து டக்குன்னு ஃபாஸ்ட்டாக ஃபில்அப் பண்ணுது. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டெஸ்டிமோனியல்ஸ். இந்த மாடல் நம்ம பப்ளிக்காக ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்டர்னலாக நிறைய கம்பெனிக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. முன்னாடி இருக்கிறத விட 73 to 79% 95 to 100% சக்ஸஸ் ரேட் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தாவே முக்கால்வாசி ஒர்க்கை பண்ணிடுது. இது வந்து ஒரு டேக்ஸ் போர்ட்டல் கம்பெனி. அவங்க வந்து இது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்குது, பெர்ஃபார்மண்ட்டாக இருக்குது, டோக்கன்ஸ் வந்து கம்மியாகவும் யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது எவ்வளோ உண்மைன்னு தெரியல, பட் நம்மளாம் டெஸ்ட் பண்ணி தான் இது வெரிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம கோடிங் பெஞ்ச்மார்க். புது மாடல் எப்போ ரிலீஸ் பண்ணாலும் அந்த மாடலோட கேப்பபிலிட்டிஸ் ஷோ ஆஃப் பண்ண ஒரு ப்ராம்ப்ட்டை கொடுத்து ஏதோ ஒன்று ஜென்ரேட் பண்ணுவாங்க இம்ப்ரெசிவாக இருக்கிற மாதிரி. இங்கே வந்து ஒரு தீம் பார்க் கேம் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. இதை ஒரு ரியல் வேர்ல்டு தீம் பார்க் கேமோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். இது வந்து ரோலர் கோஸ்டர் டைக்கூனுங்கிறது ஒரு ஓல்டு கேம், பட் ஆனால் பாப்புலரான கேம். அதில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த டெமோ கேம்லேயும் இருக்குது, ஆனால் மினிஸ்கூலாக இருக்குது. சின்னதாக பீப்புள் எல்லாம் வந்து ரவுண்ட் ஐகான்ஸாக இருக்குது. பட் அதில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே இங்கே கேப்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு இந்த மாடல். இது வந்து ஆர்பிஜி கேம், ரோல் பிளேயிங் கேம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ப்ராம்ப்ட் கொடுத்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் 2D கேமாக இருக்குது. எல்லாம் காம்ப்ளெக்ஸான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வச்சு, அட்டாக் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வச்சு ஒர்க் ஆகிற மாதிரி நல்லா க்ரியேட் பண்ணியிருக்கு. அந்த கேரக்டர் இமேஜஸ் அண்ட் எவ்ரிதிங் எல்லாத்தையுமே வந்து கேப்சர் பண்ணியிருக்கு நல்லா. இந்த டெமோ சுமாராக தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ப்ரௌசரில் தான் ரன் ஆகுது, இம்ப்ரெசிவாக இருந்தாலும் இந்த ஃப்ளைஓவர் டெமோ வந்து ஆவரேஜாக தான் இருக்குது, பெட்டராக இருந்திருக்கலாம். அடுத்த செக்ஷன் அந்த டெவலப்பர் என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு. இதெல்லாம் ஒவ்வொரு கம்பெனியும் என்னென்ன 5.4 பற்றி என்ன சொல்லியிருக்குன்னு போட்டிருக்காங்க.
இது எல்லாம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இன்னும் நிறைய பெஞ்ச்மார்க்ஸை போட்டிருக்காங்க. அவங்களும் ஒரு டெமோ கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ராம்ப்ட் ரன் ஆகிட்டு இருக்கும்போதே வந்து நம்ம அதை பாதியில் மெசேஜ் போட்டோம்னா அதையும் கன்சிடர் பண்ணி நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். அது ஒரு மேஜர் ஃபீச்சராக இதில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏபிஐ மூலம் நம்ம இதை யூஸ் பண்ணால் எவ்வளோ ப்ரைஸ் ஆகும் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. 5.2 மாடல் விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது GPT 5.4. $2.5 பெர் மில்லியன் டோக்கன்னா இப்போ நம்ம டாலர் ரேட் 94 rupees ஆகிடுச்சு. அப்போது ஒரு மில்லியன் டோக்கனுக்கு 300 rupees ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இதுக்கு. அதான் அவுட்புட் ப்ரைஸ் பாருங்கள், பெர் மில்லியன் டோக்கனுக்கு $15 கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறையா பெஞ்ச்மார்க்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் மேபி ஃப்யூச்சரில் இது கவர் பண்ணுறேன். ஒவ்வொரு பெஞ்ச்மார்க் டீட்டெயில்ஸும் வந்து டிஃப்ரெண்ட் கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் ஏஐ வந்து டெஸ்ட் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம கோடெக்ஸ் ஆப் பார்ப்போம். கோடெக்ஸ் ஆப்புங்கிறது ChatGPTயோட ஆன்டி கிராவிட்டி கூகுள்து அண்ட் கிளாட் கோட் அது மாதிரி ChatGPTயோட கோடிங் அப்ளிகேஷன். கோடிங்க்குனே ஸ்பெசிஃபிக்காக இருக்குது, வேறு எதுவும் இதில் நம்மளால் பண்ண முடியாது. லைக் இது வந்து கோடிங் ஸ்பெசிஃபிக்கான அப்ளிகேஷன் கோடெக்ஸுங்கிறது. இவங்க கொடுத்த 5.4 டெமோஸ் அண்ட் அதர் திங்ஸ் எல்லாம் நம்ம கோடெக்ஸ் ஆப்பில் வச்சு டெஸ்ட் பண்ணலாம். இதில் பார்த்தோன்னா அவங்க டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. 5.4 மினி, 5.4 அதில் பார்த்தீங்கன்னா ரீசனிங் எஃபர்ட், யோசிக்கிறது வந்து எக்ஸ்ட்ரா ஹையா. இங்கே பார்த்தா ஸ்பீடுன்னு ஒரு மோடு கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த லேட்டஸ்ட் அப்டேட்டில் தான் அவங்க விட்டுருக்காங்க. என்ன போட்டிருக்கு, அதுவும் இல்லாமல் 1.5 times ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் டோக்கன்ஸ் வந்து டபுள் த டைம் 2x டைம் முடிஞ்சிடும் அப்படின்னு போட்டிருக்கானுங்க. நான் இது பர்சனலாக ட்ரை பண்ணி பார்க்கும்போது திங்கிங் எஃபர்ட் ஹை வச்சு ட்ரை பண்ணி போது கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் எனக்கு கிடச்சிது. நம்ம ஒரு ப்ராம்ப்ட் வச்சு இப்போ ஒன்று ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ நேரம் எடுக்குது, அவுட்புட் என்ன வருது அப்படின்னு. இது ரொம்ப நேரமாக ஓடிட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா நான் இப்போ கொஞ்ச நேரம் ரன் பண்ணல, கொஞ்ச நேரம் ரன் பண்ணுறதுக்கு 2% எனக்கு கன்சியூம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே இவங்க லிமிட்ஸ் எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, வீக்லி ஒரு லிமிட் கொடுத்துருவாங்க, இவ்வளோ ரிக்வெஸ்ட் யூஸ் பண்ணலாம், இவ்வளோ டோக்கன்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு.
அதை வந்து 5 ஹார்ஸ் 5 ஹார்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிடுறாங்க ஒரு நாளைக்கு. ஸோ வீக்லியில் 7 டேஸ், அந்த 7 டேஸில் எவ்ரி டேக்கு 5 ஹார்ஸ் 5 ஹார்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்க. அந்த 5 ஹார்ஸ்லாம் ஒரு வந்து இவ்வளோ தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு லிமிட் இருக்கும். ஓகே, அந்த லிமிட் முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் மறுபடியும் வெயிட் பண்ணணும் அந்த நெக்ஸ்ட்டு 5 ஹார்ஸ் வரதுக்கு. ஆனால் இந்த 5 ஹார்ஸில் நம்ம யூஸ் பண்ணுற கிரெடிட்ஸ் எல்லாம் அந்த வீக்லி கிரெடிட்ஸ்லேருந்து தான் குறையும். ஸோ வீக்லி இந்த கிரெடிட் சிஸ்டம் இவங்க மட்டும் யூஸ் பண்ணல, கூகுளும் ஜெமினாய் ஆன்டி கிராவிட்டி அவங்களும் வந்து கிரெடிட் சிஸ்டம் போயிட்டாங்க. கர்சரும் கிரெடிட் சிஸ்டம் தான், ஆனால் அவங்க ஸ்ட்ரெயிட்டாக அவங்க டாலர் அமௌண்ட்டில் லிமிட் வச்சுருக்காங்க. இது இன்னும் ரன் ஆகிட்டே இருக்குது. அதுவும் நான் கொடுத்தது 3D அட்வென்ச்சர் கேம். ஸோ காம்ப்ளெக்ஸாக இருக்குங்காட்டி இன்னும் ரன் ஆகிட்டுருக்கு. சரி மக்களே, இதுதான் ChatGPT ஓப்பன்ஏஐயோட மார்ச் மாதத்தான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. விரைவில் சந்திப்போம்.